எந்த படத்துக்கு அதிகமாக எதிர்பார்க்குறீங்க? வேட்டையன் தானா. என்ன காரணம் வேட்டை? ரஜினி தானே, எப்பவுமே நம்ம ரஜினி ஸ்பெஷல் இல்லை, அதான் ரஜினி தான். பட் இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அதிகமாக பிடிச்சிருக்கு. நீங்கள் எப்படி? இருந்தாலும் அது எப்போனா பார்த்துக்கலாம், இதுதான் நம்மளுக்கு மெயின் இல்லைண்ணா, அதனால தான் ரஜினி படம் தான். ரஜினி தான் எப்பவுமே. நீங்கள் படம் அதாவது ரஜினி படங்கனால போகிறீங்க, வேட்டைன்னு அப்படிலாம் எதுவும்? வேட்டையன் அப்படிலாம் இல்லை, ரஜினி அவ்வளோதான். அதுக்கு ஒரு ஆளுக்காக அந்த படம். அதுதான் பணம்னால பணம் பேசுதுண்ணா. நம்மளுக்கு வந்து அது பெரிய விஷயமா இருக்கும், அவருக்கு வந்து அது பொழுதுபோக்குல. எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் அவர் பொழுதுபோக்கு தானே, அது அவருக்கு பொழுதுபோக்கு, நம்ம வந்து அதை பெருசாக பார்க்குறோம். ஓகே, ஞானவேல் வந்து ஒரு அந்த படத்தை டைரக்ட் பண்ணார், ஜெய்பீம் படத்தை. ஆமாண்ணா. அது வந்து ஜெய்பீம் படம் மாதிரி இருக்குமா? அவரோட படமாக இருக்குது அந்த படம்? அப்படி தெரியல, அதுக்கு தானே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம், பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. எனக்கு அவரோட படமாக இருக்குமா இல்லை ரஜினி படமாக இருக்குமா? 50% அவருது, 50% இவருது இருக்கும், அப்படி தான் நான் யோசிக்கிறேன், அப்படி தான் நினைக்கிறேன். இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க ரஜினிக்கு வயசாகிடுச்சு, ஏன் நடிக்கிறாரு, ஒதுங்கி ஓரம் போட்டாங்க. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? பணம் தேவைப்படுது அவருக்கு, அதால் நடிக்கிறாருண்ணா, வேற எதுவும் இல்லை. என்ன பிரதர் அப்படியும் பேசுகிறீங்க இப்படியும் பேசுகிறீங்க, அது என்ன புரியல? அவருக்கு பணம் தேவைப்படுதுண்ணா, அதால தான். புரியுதுங்களா? அதுதான். ஓகே, அமரன் மேலே உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது? ஏன்னா சிவகார்த்திகேயன் லுக்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. இல்லைண்ணா, அந்த படம் சுத்தமாக வர மாதிரியே தெரியல. நான் இன்னும் ஃபர்ஸ்ட் லுக் கூட பார்க்கல. 31 படம் ரிலீஸ், அது தெரியும், ஆனால் ஃபர்ஸ்ட் லுக் பார்க்கல. பார்க்கும்போது சிரிப்பு தானே வருது, அதை பார்க்கும்போது சிரிப்பு தானே வருது. அது நம்மளுக்கு செட் ஆகாது. நாம அவர் படம்லாம், சிவகார்த்திகேயன் படம்லாம் அதெல்லாம் பார்க்க மாட்டேன். அவருக்கு வெறும் விஜய் இது பார்ப்பேன், ரஜினி இது பார்ப்பேன், அவ்வளோதான். அவங்க பண்ணுவாங்க இதெல்லாம். இப்போ நீங்கள் இந்த நேரம் இதை சொன்னதுக்கு ஞாபகம், இப்போ நிறைய கூட ஒருத்தர் சொல்லிட்டு போனாரு, அடுத்த தளபதி பட்டம் இவருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சிவகார்த்திகேயன். நீங்கள் தளபதி தானே, சூப்பர் ஸ்டார், ஒரே சூப்பர் ஸ்டார் ரஜினி, தளபதி அவ்வளோதான். இப்போ அந்த இடத்துல இவர் பிடிச்சாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. யாரும் வந்தால் பார்க்க முடியாது நான் அந்த இடத்துல, நம்ம தளபதி வச்சு பார்த்துட்டோம்ல, இவரெல்லாம் வச்சு பார்க்க முடியாது. கிட்ஸுக்கு ஒன்றா அவர் தளபதியாக இருக்கலாம்ண்ணா, அப்போதுலேருந்து இருக்கிறவர் அவர் தான்ண்ணா, அதில் அவர் இடத்துல வேறு யாரையும் வச்சு பார்க்க முடியாது. ஆமாம், வேட்டையன் தான்ண்ணா, வேட்டையன். தேங்க்ஸ். நான் சிவகார்த்திகேயன் படத்துக்கு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கேன், அமரன் படத்துக்கு தான் நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா சிவகார்த்திகேயன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவரை எடுக்கிற படம் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், எல்லாருக்கும் கிட்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும், அதனால எனக்கு சிவகார்த்திகேயன் படம் போகணும். கரெக்ட். சிவகார்த்திகேயன் படம் ஃபுல்லாக கிட்ஸ் பிடிக்கிற காரணம் பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட், ஒரு காமெடி, ஒரு ஆக்ஷன், ஒரு சாங்ஸ். பட் இந்த படம் பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு சீரியஸான கேரக்டர் அப்படின்னா ரத்தம்லாம் தெரியும். எப்படி இருக்க போகுது குழந்தைங்க? எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிறையா இருக்குது, போய் பார்த்தா தான் தெரியும் அந்த படத்தை பற்றி. இல்லை அதான் கேட்குறேன், என்டர்டைன்மெண்ட் பண்ணுவாரா இல்லை? அதுவும் இருக்கும். நான் சிவகார்த்திகேயன் படம்னாலே அதுதான் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க எல்லாரும், அதுவும் இருக்கும். பட் இது புதுசாக ஒரு கான்செப்ட் நல்லாயிருக்கும். ஓகே, ஜிவி பிரகாஷ் மியூசிக் போடுறாரு, எப்படி இருக்க போகுது? நல்லாயிருக்கும். ஜிவி பிரகாஷ் மியூசிக் எல்லாமே நல்லா தான் இருக்கும். அவரில் ஒரு நார்மலாக ஒரு வைப் நல்லாயிருக்கும், மெலோடியாக. அதனால் ஓகே. வேட்டைன்னு பார்த்தீங்கன்னா ரஜினி படம். ஓகே. அது ஜெய்பீம் படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அந்தளவுக்கு இல்லை எனக்கு. சிவகார்த்திகேயன் மேலே அதிகமாக எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கனால அதில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் அதிகமாகவே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்போ இருக்க சிவகார்த்திகேயன் வேறு, இப்போ இருக்க சிவகார்த்திகேயன் வேறு, அதனால் டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே எதிர்பார்க்குறேன். எந்த படத்துக்கு அதிகமாக வெயிட் பண்ணுறீங்க? ரஜினி படத்துக்கு, வேட்டையன். என்ன காரணம்? ஆல்வேஸ் ரஜினி ஃபேன் நாங்கள், அதனால் ரஜினி படத்துக்கு தான் வெயிட் பண்ணுறோம். இப்போ 2K கிட்ஸுக்கு சிவகார்த்திகேயன் தான் அதிகமாக புரியுது. எப்படி? சிவகார்த்திகேயன் தான் புரியுது அதிகமாக 2K கிட்ஸுக்கு. பசங்களுக்கு பிடிக்கும், அதையும் பார்ப்போம். ரெண்டாவது ஃபஸ்ட்டு எங்களுக்கு பிடிச்சதை ஃபஸ்ட்டு போவோம், அடுத்தது பசங்களுக்கு பிடிச்சது போவோம். ரஜினி படத்துக்கு தான் போவாங்க. ஆமாம். ஓகே. அந்த படத்தோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெய்பீம் படத்தோட ஜெய்பீம் டைரக்டர். ஓகே. ஜெய்பீம் படம் பார்த்துருக்கீங்களா? அந்த படத்தோட டைரக்டர். அந்த படத்தோட டைரக்டர் எடுக்கும்போது அவரோட பேட்டர்ன் இருக்குமா இல்லை ஜெயிலர் மாதிரி ரஜினி கதையாக இருக்கும்? அவரோட பேட்டர்னும் ரஜினிக்கு தகுந்த மாதிரி கதையும் எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தான் எதிர்பார்க்குறேன். ஆமாம். இல்லை ஜெயிலர் மாதிரி ஒரு மாசான படம் எதிர்பார்க்குறேன். ஜெயிலர் மாதிரி இருந்தாலும் ஓகே தான், இருந்தாலும் அவன் ஜெய்பீம் படம் அது சூப்பர் இல்லையா, அது மாதிரி அவங்களோட பாணியில் இந்த கதை எழுதியிருந்தாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஆக்டிங் எதிர்பார்க்குறோம். ஆமாம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா அமரன் சிவகார்த்திகேயனோட, நீங்கள் பழைய அமரன் பார்த்துருக்கீங்களா? அமரன் பார்த்ததில்ல. கார்த்திகேயன் பார்த்துருக்கேன். ஓகே. அதே டைட்டில் இதில் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் வந்து ஒரு என்டர்டைனர், காமெடி, ஆக்ஷன், ரொமான்ஸு, டான்ஸ் எல்லாம் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மிலிட்ரி பேஸில் ஃபஸ்ட் டைம் எடுக்கிறாரு. செட் ஆகுமா சிவகார்த்திகேயனுக்கு? செட் ஆகும்.
செட் ஆகும். இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க விஜயோட இடத்த சிவாஜின் பிடிச்சாரு. நீங்கள் அதை எப்படி பாருங்க? இது சொல்ல முடியாது. விஜய்க்குன்னு அது ஒரு இடம், இவங்களுக்குன்னு தனி ஒரு இடம். அவர் இடத்த இவர் பிடிச்சிட்டாருன்னு சொல்ல முடியாது. விஜய்க்கு தனி, அது அவரோட இடம் அவரோட இதுதான். வேட்டையன் படத்துக்கு அனிருத் திரும்ப மியூசிக் போட்டாரு. எப்படி எதிர்பார்க்குறீங்க? ஜெயலலிதா மாதிரி இருக்குமா? நல்லா தான் இருக்கும், கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். ஓகே, ஃபைனலி எந்த படத்துக்கு எதிர்பார்க்குறீங்க? ரஜினி படத்தை தான் எதிர்பார்க்குறோம் ஃபஸ்ட்டு.